டிஸ்கிரிமினேஷன் தான் சனாதனம் அப்படின்னு வைப்போம். அத்தனை உதயநிதி சொல்ல வர்றாரு, அவனுக்கு மட்டுமே அது, அவன் அங்கே பிறந்தான், இவன் இங்கே பிறந்தான், அவன் அங்கே பிறந்தான். எவன் ஒரிஜினலாக பிறந்தானே தமிழ்நாட்டில் தெரியல பல பேர். 5 வருஷம் உங்கள் அப்பா கையில் ஆட்சி இருந்தது, பிடுங்க வேண்டியதானே சனாதனத்தை. இப்போ ஏதோ பாவம் அவர் ஜோசப் வந்திருக்காரு, அங்கே வந்து நாங்கள் சனாதனத்தை சரி போயிடுச்சு, வெளில வந்து சங்கனாங்கடி போவியா, அதை விட்டு தொலைங்கயா அப்படின்னா அந்த சனாதனத்தை பிடிச்சி ஜிம்ரான் பேர் அவனும் விட மாட்டான். இவன் பிடிச்சி தொங்குவாதான் அவன் வந்து இதை அரசியல் ஆக்குறான். இவ்வளோ சனாதனவாதி. சனாதனம் இந்து அந்த கடவுள் வழிபாடுகள் அடங்கி இருக்கிறது. அம்மா கிட்ட போய் சொல்லண்டா, சேகர் பாபு கிட்ட சொல்ல, மணியாட்டினுங்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்ல. சனாதன ஒழிப்புன்னு பேசினா பகுத்தறிவாதிகள், புரட்சியாளர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இவங்களுக்கு. சனாதனத்தை காப்போம்ன்றான்ல, இங்கே வா மாப்பிள்ள, இன்னும் தாண்டா அது சனாதனம் சார். அது வந்து காலங்காலமாக நாங்கள் ஒன்று பின்பற்றினே வரோம்ல சார், வாயால் சாப்பிட்டுன்னு வரோம். அதான் இன்னும் எப்படி கிண்டல் பண்ணுறீங்க. சனாதனம் தான் சாக்கடைன்றான் ஒருத்தன், அது சாக்கடையோ இல்லையோ அது ரெண்டாவது. சனாதனம்னா நாரும்ட்டான். இப்போது ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இது இவனுக்கு தான் என்னன்னே தெரியலையே. சனாதனம்னா அது மூக்கு மூடின்னு போட முடியுதுப்பா, சாக்கடை போடுறதுப்பான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ எதுக்கு இவன் சனாதனத்தை பாதுகாப்போன்றான்? இவன் நாங்கள் சனாதனத்தை பாதுகாப்போம்னா அப்போ மக்களை பிரிப்போம் தானே அர்த்தம். ஏன்னா அந்த கருமத்தை தான் விட்டு தான் தொடங்கலாம்டா. இப்போ என்னப்பா, ஏய் அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்து தெரியுமா, அதுதான் இருக்குதுன்றான். இவன் சொல்கிறான், ஏய் அதை நான் பாதுகாப்போன்றான். 2 பேரும் முட்டா போய் தானே. இளைய பரதநேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். இனிமேல் திருமாவளவன் அவர்கள் தான் வந்து சனாதன ஒழிப்பு ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருப்பார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு எலெக்ஷன் முடிஞ்சோடனே சனாதன ஒழிப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு சார், அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது சனாதன ஒழிப்புன்னு பேசினா பகுத்தறிவாதிகள், புரட்சியாளர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இவங்களுக்கு. ஆக்சுவலாக சனாதனம்னா ஒன்றும் ஜனங்களுக்கும் ஒன்றும் என்னன்னு தெரில, என்னவோ பேசுகிறானுப்பா. அது என்னன்னா, என்னை பொறுத்தவரை சனாதனத்தை காப்போம்ன்றான்ல, இங்கே வா மாப்பிள்ள, இன்னும் தாண்டா அது சனாதனம் சார். அது வந்துங்க வந்துதான் என்னது சார், அது வந்து காலங்காலமாக நாங்கள் ஒன்று பின்பற்றினே வரோம்ல சார், அது இப்போ கஸ்டம்ஸ் நாங்கள் அதான்ப்பா. அதான் சார் தொடர்ந்து, ஆமாடா வாயால் சாப்பிட்டுன்னு வரோம். அதான் என்ன எப்படி கிண்டல் பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்கிரிப்ட் இல்லைங்க சார். இப்போ இந்த மாடு இருக்குன்னா அதை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா அது ஒரு சனாதனம் சார். இப்போ கோலம் போட்டு அதில் வந்து பிள்ளையார் இருக்குன்னா அது ஒரு சனாதனம். சனாதனம் தான் சாக்கடைன்றான் ஒருத்தன், அது சாக்கடையோ இல்லையோ அது ரெண்டாவது. சனாதனம்னா நாரும்ட்டான். இப்போ ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இது இவனுக்கு தான் என்னன்னே தெரியலையே, தெரில. ஒரு சனாதனம்னா அது மூக்கு மூடின்னு போட முடியுதுப்பா, சாக்கடை போடுறதுப்பான்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ எதுக்கு இவன் சனாதனத்தை பாதுகாப்போன்றான்? ஒன்று சனாதனத்திற்கான விளக்கம் என்ன, அது வாழ்வியலா, அதாவது இருக்கிறது அப்படியே இருக்கணும்னா ஒரு சிக்கல் இருக்குதுல்ல. அப்போ நாங்கள் எஸ்சி, அப்போ நாங்கள் ரோட்டில் வரக்கூடாதுன்னு இருக்கிறதா அப்படின்னு இங்கே ஒன்று கிளப்பி விடுறோம். அப்படி இருக்கிற போது அவன் இதுக்காகத்தான் அதை பயன்படுத்துகிறான். உண்மையிலே இவங்க சொல்கிற மாதிரியே டிஸ்கிரிமினேஷன் தான் சனாதனம் அப்படின்னு வைப்போம். அத்தனை உதயநிதி சொல்ல வர்றாரு, அவனுக்கு மட்டுமே அது, அவன் அங்கே பிறந்தான், இவன் இங்கே பிறந்தான், அவன் அங்கே பிறந்தான். எவன் ஒரிஜினலாக பிறந்தானே தமிழ்நாட்டில் தெரியல பல பேருக்கு. பல பேர் வந்து நினைவில் பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அப்படி இருக்கிற சூழலில் அதை விட்டு தொலைங்கயா அப்படின்னா அந்த சனாதனத்தை பிடிச்சி ஜிம்ரான் பேர் அவனும் விட மாட்டான். இவன் பிடிச்சி தொங்குவாதான் அவன் வந்து இதை அரசியல் ஆக்குறான். இவெல்லாம் சனாதனவாதி, இவெல்லாம் எஸ்சிக்கு எதிரானவன், இவெல்லாம் வந்து வாழும் அந்த அந்த மனித வாழ்வியலுக்கு அதுக்கே எதிரானவர்கள் இந்த சனாதனவாதிகள் அப்படின்னா சனாதனத்தை பாதுகாப்போம்னா எப்பா அப்போ வந்து இந்த டிஸ்கிரிமினேஷனு, இந்த வாழும் தகுதியை சீரழிக்கிற தகுதியை நம்ம பாதுகாக்கணும் இவன் சொல்கிறாயா அப்படின்னு. ஒன்றும் இல்லாத அப்பாவி பிள்ளைங்க இதுங்க சனாதனம் சும்மா தான் சொல்லுதுங்க, இதுங்களுக்கு ஒன்றும் தெரில. இதுங்க மேலே ஒரு பழியை போட்டு
நாங்கள்லாம் புரட்சியாளர்கள் தெரியுமா அப்படின்னு சனாதனம்னு இவனுங்க பேசின்னு தெரியுறாங்க. இப்போ இதை சட்டமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏய் இப்போ நான் பக்கத்து நம்ம அதாவது 5 வருஷம் உங்கள் அப்பா கையில் ஆட்சி இருந்தது, பிடுங்க வேண்டியதானே சனாதனத்தை. இப்போ ஏதோ பாவம் அவர் ஜோசப் வந்திருக்காரு, அங்கே வந்து நாங்கள் சனாதனத்தை சரி போயிடுச்சு, வெளில வந்து சங்கனாங்கடிக்கு போவியா? சங்கனாங்கடினா என்ன தெரியுமா? பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது என்னது? இது சாராய கடை சங்கனாங்கடி மாதிரி. ஆனால் ஒன்று சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம். சனாதனம் இந்து அந்த கடவுள் வழிபாடுகள் அடங்கி இருக்கிறது. அம்மா கிட்ட போய் சொல்லண்டா, சேகர் பாபு கிட்ட சொல்ல, மணியாட்டினேங்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்ல. அப்போது இந்த வார்த்தை சனாதனம்ங்கிற வார்த்தை இங்கே அரசியலாக இந்த மக்களுக்கு ஒரு மூளை செலவு செய்ய பயன்படுது. மூளையே இல்லை, அது வேறு ரெண்டாவது விஷயம்னு வச்சிங்களேன். மூளை செலவு செய்ய பயன்படுது. சனாதனம்னா இந்த மனிதர்களை பிரிப்பது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டான் சார். இவன் நாங்கள் சனாதனத்தை பாதுகாப்போம்னா அப்போ மக்களை பிரிப்போம் தானே அர்த்தம். ஏன்னா அந்த கருமத்தை தான் விட்டு தான் தொடங்கலாம்டா. இப்போ என்ன இப்போ, அதாவது இந்திய தண்டனை சட்டம் இருக்குது சார், அதுதான் இந்தியாவே லாஸ்ட்டாக ஆட்சி பண்ணுற சட்டம். 1950 ஜனவரி இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய அரசியல் சட்டம் ஜனவரி 30 ஏற்றுக்கொள்ளப்பட்டு, இதோடு இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அபாலிஸ் ஆகி போச்சு. இதற்கு முன்னாடி எந்த சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அது வந்து அபாலிஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்திய அரசியல் சட்டப்படி தான் இந்தியா இயங்கும். இந்திய அரசியல் சட்டம் ஒரு வளருகின்ற ஆவணம். இது காலத்துக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்ளும், அதாவது மாற்றிக்கொள்ளும் அப்படின்னு சட்டம். அந்த சட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ அம்பேத்கர் சொல்கிறார்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சியா, இதோட இதாயான்னு. அப்போது அவன் சொல்கிறான், ஏய் அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்து தெரியுமா, அதுதாயா இருக்குதுன்றான். இவன் சொல்கிறான், ஏய் அதை நான் பாதுகாப்பேன்றான். 2 பேரும் முட்டா போய் தானே, ஜென்ரலாக பேசுவோம். இதுக்கு இடையில ஒருத்தர் வந்தார், ஏய் சனாதனம் 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 சட்டு கொடுக்குன்னு. என்ன இதியா சனாதனம்? ஆர்டிக்கல் ஏதோ அத்தியாயம் 17 21 என்ன அதுராது? பெண்களை பற்றி அந்த காலத்தில் மனுஸ்மிருதி சனாதனத்தில் என்ன சொல்லிக்குது? என்னடா சொல்லிக்குது அப்படின்னு பார்த்தா, பெண்கள் எப்பொழுதுமே இன்பம் தூக்கணுன்ற எண்ணத்தோடவே இருப்பார்கள். காஜ் எடுத்து இருப்பாங்க, அதுக்கு அர்த்தம் தானே. அதால் அவங்கள நம்ம பாதுகாத்துக்கணும். பெண்கள் அதாவது பருவம் அடைகிற வரை பெற்றோர் பாதுகாப்பிலும், பருவம் அடைகிற போது அந்த பக்குவம் வருகிற போது அந்த நிலை வருகிற போது டக்குன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். புருஷன் வீட்டு முன்னாடி அது நடக்கணும். அப்போ தான் பெண்கள் கன்னித்தன்மையோடு இருக்கிறார்கள் என்று அவன் நம்புவான். அதான் சனாதனம். எப்பயுமே அப்படி இன்னும் மூடோடு இருப்பாங்க, உஷாராக பார்த்துக்கணும். ஒரு ஆம்பளன் இருந்தால் போதும். ஆம்பளைன்னா எல்லாருக்கும் உருவம் தான், மெயினாக அவர் சொல்கிறது அது இருந்தால் போதும், இது போயிடும். இது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தை எடுத்து ஒரு புக்காக கொடுத்துட்டார் சார். பெண்கள் வந்து இப்போ படித்தவன் என்ன நினைக்கிறான், மாப்பிள்ள பொம்பளைன்னா எப்பயுமே அது வந்து ஒரு மாதிரியா ஜாலி மூட்லேயே இருக்குமா மாப்பிள்ள, அவான்னு இருக்குமா மாப்பிள்ள, டக்குன்னு தட்டினா விழுந்துருமாம்மா அப்படின்னு அதை படித்தவங்களாம் புரிஞ்சுக்கிறான். இவனுக்கு தேவை என்ன, அவன் எந்த பார்வையில் இருக்கிறானோ, அவன் எந்த சூழலில் எந்த அந்த சமூகம் அவனை நோக்கி தள்ளுது, அவன் தானே இருப்பான். மாப்பிள்ள ஈஸியாக உஷார் பண்ணிடலாம். அவங்க புக்கில் அண்ணன் திருமாவளவன் சொல்லிக்கிறார், புக்கில் ஏதோ அந்த காலத்தில் இருந்துதாயா அப்படின்ற மாதிரி வந்துட்டான். அப்போ அதற்கு மாற்றாக தான் நாங்கள் வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் வழங்கியிருக்கிற கடமைகள் உரிமைகளை பற்றி ஒரு புக்கை கொடுத்தேன். ஏய் இதாண்டா அம்பேத்கர் எழுதின புக்கு, இதில் வந்து என்னென்ன கடமைகள் ஒருத்தருக்கு அரசாங்கம் என்ன செய்யணும். சார் அம்பேத்கர் சொல்கிறார், சார் உன் பிள்ளையாக இருக்கட்டும், நீ பெத்த பிள்ளையாக கூட இருக்கட்டும், 14 வயசுக்கு கீழே அவனை நான் ஸ்கூலுக்கு அனுப்ப பண்ணி நீ சொன்னேன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சட்டம் சொல்லுது சார். இவன் சொல்கிறான், பொம்பளை பிள்ளைலாம் வீட்டு உள்ளே வைங்க, அது வயசுக்கு வர்றது ஒன்று இங்கே வரணும், இல்லை வயசுக்கு வர ஸ்டேஜில் அது புருஷன் வீட்டில் போய் நின்று வயசுக்கு வந்தால் தான் அப்படின்றான். இப்போ போய் எவையாவது உடன்கட்டை ஏற சொல்ல முடியுமா? சார் நான் சொல்கிறேன் சார், எனக்கு தெரிஞ்சு சேரிகளில் பல 2ஆம் தர திருமணங்கள் நடக்கும்.
புருஷன் எடுத்துட்டான்னு வச்சுக்க, ஒன்று அண்ணன் செத்துட்டா தம்பி முன்னாடி அந்த அண்ணியை திருமணம் பண்ணிப்பான், இல்லை சொந்தக்காரன் அத்தை பிள்ளை மாமா பிள்ளை எவனாவது ஒருத்தன் வந்து இளம் விதவையாக இருந்தால் திருமணம் பண்ணிப்பான் சார். எங்கள் வீட்டுங்கள்லாம் யாரும் நான் பார்த்த வரைக்கும் எங்கள் அப்பா காலத்துலையும் சரி, எங்கள் தாத்தா காலத்துலையும் சரி, எங்கள் தாத்தா கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி கூட பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் எங்கள் பாட்டி மொட்டை அடிச்சு வெள்ளை தண்ணி பொண்ணு உட்காந்தது இல்லை சார். அப்போ எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புதுசு, இயல்பாக இருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா ஒரு டீ போடுறாங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல எங்கள் தாத்தா படத்தாண்ட வைப்பாங்க. எங்கள் தாத்தா படம் இருக்கும், ஒரு காமாட்சி அம்மன் வழுக்கு இருக்கும், ஒரு எங்கள் தாத்தா படம் இருக்கும், ஒரு சாமி படம் மேலே இருக்கும். ஒரு டீயை போட்டால் முதல்ல எங்கள் தாத்தா படத்துக்கிட்ட வைக்கும். அப்புறம் எங்கள் அப்பா இறந்தார். அப்படியே எங்கள் தாத்தா படத்தை லைட்டாக கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு எங்கள் அப்பா படத்தை வச்சு எது பண்ணாலும் முதல்ல அங்கே போய் வைக்கும். எங்கள் ஆயாலாம் எங்கள் ஆயா தாத்தா ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த மரம் இல்லைன்னு வச்சுங்க, அந்த இடத்துல போய் ஒரு கிளாஸ் வைக்கும். வந்து கறி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா காலத்தில் அவங்க அப்பா இருக்கிறார்ல, அவருக்கு 5 ஆம்பளை பசங்க. அப்போ அண்ணன் வீட்டு வாசலில் ஒரு பெரிய இந்த பிரியாணி செய்வாங்கள்ல, கீழே பழம் தோண்டி, அந்த மாதிரி தோண்டி ஒரு பெரிய பல்லா வெந்துக்கினே இருக்குமா கறி, நாட்டுக்கறி. எல்லாம் திம்முன்னு இருப்பாங்க, ரெண்டு பேர் மிலிட்ரி, எல்லாமே அரசு ஊழியர்கள் போட்டு நல்லா மெரிப்பாங்க பொழுது. அப்போ அதுதான் அந்த சிஸ்டம். எங்கள் தாத்தா காலத்தில் இங்கே ஒரு அடுப்பு இருந்தது, அதே மாதிரி அடுப்பு போட்டு ஒரு பல்லாவை போடணுமா, இப்போ தான் குக்கர் வச்சு குக்கரில் வைலான்னு ஆகிட்டோம். இதுதான் எதாச்சு. அப்போது விரதம் இருக்கும். வெள்ளிக்கிழமானா குளிக்காமல் எதுவும் செய்யாது. அமாவாசைக்கு படைச்சிட்டு தான் காக்காவாக எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் வராங்களாம், வச்சுட்டு தான் சாப்பிடும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்கிறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் இருக்கும், வெஜிடேரியன் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கும். தட்டு மட்டும்தான் ஒன்றா இருக்கும், சாப்பிட்ற தட்டு. இந்த கரண்டி எல்லாம் இருக்கும். எங்கள் அப்பா என்ன பண்ணுறோம், டக்குன்னு இந்த வெஜிடேரியன்லேருந்து டக்குன்னு ஒரு கரண்டி எடுத்து நான்வெஜ் போட்டான்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா 4 கேக் கேட்டு அதோடு அது வந்து நான்வெஜ் கரண்டி ஆகிடும். அதுக்கிட்ட போய், அம்மா இதையெல்லாம் சனாதனம்மா, இதெல்லாம் இந்து மதம்மா அப்படின்னா செருப்பு எடுக்குது. அப்போது இது என்னன்னே தெரியாமல் இங்கே ஒரு கும்பல் இருக்குது சார். இப்போது ஒரு காலத்தில் இப்படி சொல்கிறேன், ஒரு காலத்தில் அம்மா பையன் அப்பன் சித்தப்பன் மாமன் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசலான்ற நிலை இருந்தது சார். அப்படி தான் இருந்தது. அப்படியே மனிதர் அப்படி தான் இருந்தான். ஒரு காலகட்டத்தில் பெண் முடிவு பண்ணுறான், என்னடா இப்போ தான் ஒருத்தன் பேசுனா, தம்மாத்தனுக்கு இதுவும் வந்து பேசுது, அங்கே ஒருத்தன் தான் அவன் வந்து பேசுகிறான், நான் மனுஷனா, நான் ஒரு உயிருள்ள ஜீவனா, இல்லை நான் யார் மிஷினா? சரியில்லையே. நான் எவனையும் விரும்புகிறோனோ அவனோடு மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு வட்டத்தை கிழித்து கொண்டு அந்த வட்டத்துக்குள்ள நின்னான். இதை தாண்டி வந்தா கற்படா, இதான்டா நான் யார் கூட விரும்புகிறனோ அவங்க கூட தாண்டா. அதுதான் ஆய்வர்கள் சொல்லுது. அறிஞர் பெங்களூர் அறிஞர் குணா ஐயா அவர்கள் செய்த மிகப்பெரிய ஆய்வில் இந்த டெரிவேஷன் தான் வராது. அப்போ பெண்கள் தனக்குத்தானே ஒரு விஷயத்த இப்போ அது மாறி இன்னும் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, இவனுங்க கைவாள். ஆமாம். அப்போ பண்ணிக்கலாம் சார். இவன் சொல்கிறான் கற்பா, என்ன அவளுக்கு மட்டும்தான் கற்பா, ஆண்களுக்கு இல்லையா, பெண்களுக்கு மட்டும்தானா? இதான் சனாதனம். ஆணுக்கு 5 நிமிஷம், 5 ஆண் சேர்ந்தால் 25 நிமிஷம். அந்த 25 நிமிஷம் யாருக்கிட்ட? ஒரு பெண்கிட்ட. இதில் பாதிக்கப்படுறது ஆனா பெண்ணா? அப்போ இது ரிலீஃப் யாருக்கு? ஒரு பெண்ணுக்கு தானே. அதெல்லாம் எல்லாத்தையும் ஐடியா, கோட்டெலாம் ஐடியா அப்படிங்கிறான். கோட்டை அழினா வெளியில் மட்டும்தான் கோட்டை அழிப்பான், இவன் வீட்டுக்குள்ளே கோட்டை போட்டுருவான். இவன் வீட்டில், அதாவது இவன் வீட்டில் இருக்கிறவங்க இவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இவன் அங்கே வந்து ஆணாதிக்கன்றாங்கள, இம்மாம்மா இப்படிலாம் இருமா அப்படிலாம் இருமான்னு சொல்கிறது ஆணாதிக்கம்னால அதை அவன் வீட்டில் செய்வான். வெளியில் வந்தால் அது ஆணாதிக்கம். எப்போ பெண்களை வந்து ஒரு ஆண் எத்தனை பெண்களை பேசுகிறானோ அது மாதிரி பெண்கள் எத்தனை ஆண்களை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு குழப்புறானுல்ல. அப்போது இப்போ வந்து ஒரு காலத்தில் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் போகலாம் தெரியுமா? என்னம்மா சொல்கிற அப்படின்னு ஒரு புள்ள கேட்டால், ஒரு சித்தப்பன் கேட்டால், பொம்பளை செருப்படுத்த அடிக்க மாட்டான். நாயே
ஈவன் இதை எழுதியதாக இந்த சனாதனம், மனு தர்மம், அது மண்ணாங்கட்டி, மசுறு எல்லாத்தையும் எழுதியதா சொல்கிற வகையாரா வீட்டில் கூட போய் அம்மா அந்த காலத்தில் அப்படி இருந்ததுமா, இந்த காலத்தில் இருந்தாட மாமி செருப்பு கொண்டு அடிக்கும். அடிக்குமா அடிக்காத? இவன் இன்னமும் அதை எடுத்து பேசுகிறான். நான் எடுத்து பேசுகிறேன், ஒரு பிழைப்புக்காக பேசுகிறான் சார். ஒரு அசிங்கத்தை வாரி இறைப்பதற்கு, ஒரு சேரை வாற்றி ஊற்றுவதற்கு இவன் பேசுகிறான் சார். இவனும் பேசுகிறான் பாருங்க, அதுதான் பிரச்சனை. ஆமாம்மா, நாங்கள் சனாதனத்தை காக்க வந்தவங்க. அதாவது வாழ்வியல் நெறி வேறு. இவன் சனாதனம் சொல்கிறது டிஸ்கிரிமினேஷன், மனிதருக்குள் மனிதர் பாகுபாடு தான் சனாதனம் இவன் சொல்கிறான். இந்த மக்குங்க நாங்கள் சனாதனத்தை பாதுகாக்க வந்தவங்க அப்படின்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படியே இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறவங்க. ஈவன் பல பிராமணர்கள் இந்த சமூகத்துக்காக பல வேலைகள் செஞ்சுருக்கான். பல பள்ளிக்கூடங்களில் திறந்து சொந்த சொத்தை வித்தெல்லாம் கண்டிருக்கான். இன்னமும் அவான்னே சொல்லி இவா வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு அவளை தான் வச்சுக்கிறாங்க. வக்கீல்லேருந்து, ஆடிட்டர்லேருந்து, அக்கௌண்டன்ட்லேருந்து, கம்ப்யூட்டர் பார்க்கறதுலேருந்து, அதுலேருந்து இதுலேருந்து எல்லாத்தையும் அவாளை வச்சுக்கின்னு அவாலாம் நமக்கு எதிரானவா அப்படின்னு வெளியில் பிரச்சாரம் பண்ணுறான் சார். அதால் இங்கே சனாதனன்ற அந்த பொருளோட அர்த்தத்தை இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவாக சொன்னான்னா பொதுமக்களுக்கு அடி செருப்பேடு. இங்கே எங்கே இருக்குது சனாதனம் சாகரை? அப்படியே எவனாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணால் கூட அதை அவன் கேட்பான். இந்த மக்களுக்கு தான் ஒன்றுமே தெரியலையே. அவன் ஏதோ சனாதனங்கிறான். ஆமாம்மா சனாதனம் நாங்களா? இதை விட இன்னொன்று தெரியுமா? பௌத்தம் புத்தர் இருக்கிறார்ல, அவர் இவங்களுக்கு ஒரு 5 அவங்களுக்கு ஒரு 8ன்னு சொன்னார் சார். ஜனங்களுக்கு ஒரு 5, அதை பின்பற்ற மற்றவங்களுக்கு ஒரு 8 அந்த கட்டளை நெறிகள்னு சொன்னார் சார். இந்த கம்நாட்டுக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக சரக்கரக போடுவானோ, நல்லா கறியை தின்பானோ. அதாவது தேவையில்லாமல் கொள்ளக்கூடாது, தேவை ஏற்படி. அதாவது ஒரு தேவைக்காக தான் அந்த உணவை நான்வெஜ்ஜை எடுத்துக்கணும். அது அப்படியே கீழே போட்டோம்னா பூமி மலடாயிடும், இல்லை பூமி விஷத்தன்மை ஆகிடும்னு அதை தின்று செமிச்சு போட்டது தான் கறியை புத்தர் சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. புத்தர் பன்னிக்கறி தின்னார் தெரியுமா அப்படின்லாம் இன்றைக்கெல்லாம் பேசின்னு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். அப்போது 8ம் தெரியாது, 5ம் தெரியாது, ஃபுல்லாக தாக்குவானோ. கேட்டோம்னா மைக்க பிடிச்சா நாங்கள்லாம் பிறவி பௌத்தர் தெரியுமா, பௌத்த சித்தாந்தத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பௌத்த நெறி இஸ்லாமிய முறைப்படி நோம்பு இருக்கிறார், இப்படிலாம் பேசுவாங்க சார். அதால் ஒரு தெளிவற்ற சமூகத்தில் ஒரு வார்த்தையை இங்கே இவர்கள் பயன்படுத்தி அரசியலாக்க பார்க்கிறார்கள். அதை கொண்டு அந்த ஆட்சி அதிகாரம்லாம் இங்கே அந்த சனாதனத்தை மசரப்படுங்கிறத விட்டுட்டு திரும்பவும் 5 வருஷம் கழிச்சு இப்போ ஒன்று அடுத்த நாங்கள் சனாதனத்தை வேறொழிப்பதற்கு திரும்பவும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதால் சனாதனம் என்கிற வார்த்தையை முதல்ல இந்த பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க முதல்ல விடட்டும், தானாக அது முடிஞ்சிடும். சொன்ன மாதிரி சார், அவரும் கத்திக்கிட்டே இருந்தாலும் என்ன இவன் கண்டுக்கவே மாட்டேன்றானுங்க, நான் கத்துறது வேஸ்ட்டு தான் போல அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இந்த பொருள் விற்காத பொழுது இன்னும் கூட்டம் கூட மாட்டேங்குது, வேறு எதனா பார்ப்போம் ட்ரை பண்ணணும்னு அவங்களும் போயிடுவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இளையபாலம் கொடுக்குறதுக்கு மிக்க நன்றி சார்.